श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्त। சத்குரு சாய்நாதரின் அனுகிரகம், ஆச்சாரியா ஸ்ரீ எக்கிராலா பரத்வாஜா மாஸ்டர் அவர்களின் கண்காணிப்பில் இந்த சத்சங்க மகா யஜ்ஞம் துவங்குது. குரு சரித்திரம் இருந்து ஸ்ரீசைல மகத்தியம் பற்றிய அத்தியாயத்திலிருந்து பார்க்கிறோம். சந்துகா, க்ஷேத்திர மகிமையை பார்த்தாயா? ஸ்ரீசைல க்ஷேத்திர மகிமையை பார்த்தாயா? அதன் மகிமையினால் ஒரு நாயும் புறாவும் அரசர்களாக பிறந்து முக்தியை பெற்றார்கள். நீ சிவனை இனி சிவனை ஆராதனை செய் அப்படின்னு சுவாமி சொல்றார். கந்தர்வபுரத்தில் இந்த மல்லிகார்ஜுனருக்கு சமமான கல்லேஸ்வரர் இருக்கிறார். நீ அவரை ஆராதனை செய் அப்படின்னு சொல்ற. அப்ப தந்துகன், சுவாமி நீங்க ஏன் இப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு மல்லிகார்ஜுனர் இருக்கிற இடத்துல நீங்க தான் தரிசனம் கொடுத்தீங்க. எங்கும் நிறைந்திருக்கும் பரஞ்சோதி சொரூபமாக இருக்கும் உங்களை சரணடைந்த என்னை சிவ பூஜை ஏன் செய்ய சொல்கிறீர்கள்? எனக்கு உங்களை தவிர வேற எந்த தெய்வமும் இல்லை சுவாமி அப்படின்னு தந்துகன் சொல்லி சுவாமியோட பாதங்களுக்கு தொட்டு நமஸ்காரம் செய்றார். ஸ்ரீ குரு, சரி அப்படியே நீ கண்ணை மூடிக்கோ, கெட்டியா என் காலை பிடிச்சுக்கோ, நான் சங்கமத்துக்கு அழைத்து சென்று விடுகிறேன் அப்படின்னு சொல்லி நொடி பொழுதுல சங்கமத்தை வந்தடைகிறார்கள். இப்போ அதாவது எதுவுமே தெரியாம, அந்த க்ஷேத்திர மகிமை தெரியாத ஒரு புறாவுக்கு அங்க ராணியாகி அரசர்களாக பிறந்து முக்தியை பெற்றார்கள். அதாவது கங்கையில் தெரிஞ்சு குளிச்சாலும் தெரியாம குளிச்சாலும் புண்ணியம்தான். யாராவது தள்ளி விட்டு விழுந்துட்டா கூட புண்ணியம்தான். அதே போல ஸ்ரீசைலத்தை க்ஷேத்திரத்தை நாம் தெரிந்து பிரதட்சணம் செய்தாலும் தெரியாமல் பிரதட்சணம் செய்தாலும் நமக்கு கட்டாயமாக அதில் நல்லது வரும். அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த சமயத்துல சுவாமி அங்க போயிருந்த ஸ்ரீசைலத்துக்கு போயிருந்த சமயத்துல கான்காபுரவாசிகள் எல்லாரும் சிவராத்திரி அன்னைக்கு சுவாமியை தரிசிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் மடத்துக்கு வர்றாங்க. சங்கமத்துல பாக்குறாங்க, சுவாமியே இல்ல. அவரை காணாததுனால என்ன பண்றாங்க, வேதனையோட மறுபடியும் வீடு திரும்புறாங்க. சங்கமத்துக்கு வந்த உடனே ஸ்ரீகுரு தந்துகனுக்கு ஊருக்குள் அனுப்பி எல்லாரையும் வரவழைத்தார். அவரை பார்த்த அவர்கள், நீங்க எங்கே சென்றாய் அப்படின்னு கேட்கிறார். தந்துகனை பார்த்த ஊர்க்காரர் நீங்க எங்க போன, மொட்டையெல்லாம் அடிச்சிருக்கியே அப்படின்னு கேட்டாங்க. தந்துகன், நான் ஸ்ரீகுருவோட ஸ்ரீசைலம் சென்று வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இதோ பாருங்க, அங்கிருந்து கொண்டு வந்த பூக்களும் பிரசாதமும் என்கிட்ட இருக்கு பாருங்கன்னு கையை காட்டி காமிக்கிறார். நீ காலையில இங்க தானே இருந்த, அதுக்குள்ள எப்படி ஸ்ரீசைலம் சென்று வர முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. அதற்கு அவர், ஸ்ரீகுரு தான் நொடி பொழுதில் ஸ்ரீசைலம் கொண்டு போய் திரும்பிக் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்றார் தந்துகன். எல்லோரும் ஆனந்தமாக ஸ்ரீகுருவை பூஜித்தார்கள். சில நாட்களுக்கு பிறகு ஸ்ரீசைலம் சென்ற ஊர்க்காரர்கள் திரும்பி வராங்க. அங்க தந்துகனை ஸ்ரீசைலத்தை பார்த்ததை பற்றி எல்லார்கிட்டயும் சொல்றாங்க. யாரெல்லாம் தந்துகன் ஸ்ரீசைலம் போனார்ன்ற பேச்சை நம்பலையோ அவங்களெல்லாம் சொன்னது உண்மை என்று நம்பினார்கள். ஸ்ரீகுருவின் பெருமையை புகழ்ந்தார்கள். இப்படிப்பட்ட குரு மகிமையை அமிர்தமென்று நினைத்து யார் பருகுவார்களோ அவர்கள் குருவின் கிருபையை பெறுவார்கள் என்று சித்தமுனி நாமதாரகனிடம் சொன்னார். இப்பொழுது அத்தியாயம் 45. இந்த ஊர்ல நந்தி என்ற பெயர் உள்ள ஒரு பிராமணர் ஒருத்தர் இருப்பார். அவருக்கு வெண்குஷ்டம், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பார். அவர் வியாதி எப்படியாவது போகணும்னு அவரு துடிச்சிட்டு இருப்பார். அப்போ அவருக்கு தெரிஞ்ச துல்ஜாபூர் என்ற ஊருக்கு அவரு போறாரு.
அங்க வந்து பவானி பரமேஸ்வரியை 3 வருடங்கள் அவரு ஆராதனை செய்கிறார். அந்த அம்பாளை துல்ஜாப்பூர்ல இருக்க பவானி பரமேஸ்வரி அப்படின்னா அவங்கதான் வந்து சிவாஜி மகாராஜ்க்கு வாளை கொடுத்தவங்க. அந்த வாளினால் தான் சிவாஜி மகாராஜ் வந்து இந்து சாம்ராஜ்யத்தை நிறுவினார். 3 வருடங்கள் வந்து துல்ஜாப்பூர்ல இருக்கிற பவானி பரமேஸ்வரியை அவர் ஆராதனை செய்த அந்த அம்பாள் வந்து கனவுல தோன்றி, நீ செண்டலா பரமேஸ்வரியை சரணடைந்து சேவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அங்கிருந்து அவர் என்ன பண்றாரு, செண்டலா பரமேஸ்வரியிடம் 7 மாதங்கள் தவம் செய்தார். செண்டலா பரமேஸ்வரி அம்மன் கிட்ட வந்துட்டு 7 மாதம் தவம் செய்தார். கடினமான தவம், சாப்பாடு இல்லை, ஒருவேளை சாப்பிட்டு ரொம்ப பலவீனமாயிடுறாரு. அவரு ரொம்ப பலகீனமாயிடுறாரு, சக்தி இல்லாத ஆயிடுறாரு. அது வேற இந்த வியாதி வேற இருக்குல்ல, வெண்குஷ்டம் இருக்கு, ரொம்ப டயர்ட் ஆயிடுறாரு. அப்போ அந்த அம்பாள் தோன்றி, நீ இங்க கான்காபுரத்துல இருக்கிற மும்மூர்த்தி ஸ்வரூபமான ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமியை சரணடைந்தால் அவர் உன் வியாதியை போக்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவருக்கு ஒண்ணுமே புரியாது. என்னமா நீ சொல்ற, அங்க 3 வருஷம் அங்க தபஸ் பண்ணிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் இங்க வந்து 7 மாதம் நான் விரதம் இருக்கேன், அப்போ சொல்லாம இப்ப போய் சொல்றியேம்மா, அப்போ உன்னால முடியாதுன்னு சொல்லி இருக்கலாம்ல, இப்போ என் உடம்புல சக்தி எல்லாம் போயிடுச்சு, இதுல வேற எனக்கு இந்த குஷ்டு வியாதி வேற, என்னால அடி கூட எடுத்து வைக்க முடியல, இப்ப போய் சொல்றியேன்னு சுவாமியிடம் கோச்சுக்கிறாரு அம்மா கிட்ட. அது பக்தியில வர ஒரு அன்பான கோபம். சில பேர் இருப்பாங்க, அவங்களோட ஒரு அம்மையார் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்க, குழந்தைக்கு ஜுரம் வந்தா கூட பாபா கிட்ட கோச்சுப்பாங்க, நீ எப்படி ஜுரத்தை கொடுக்கலாம், ஜாதகத்துல இருக்கிறத இப்படியே நீ ஜாதகம் என் பிள்ளைக்கு நீ ஏன் இப்படி எழுதுன இப்படின்ற கேக்குற தாயார்களும் இருக்கிறாங்க. அப்ப தெரியாது அவங்களுக்கு, அது நம்ம கர்மாவினால் தான் அது எழுதப்படுது, அதெல்லாம் தெரியும். எப்படி நீ கொடுக்கலாம், எப்படி நீ தரலாம், இந்த மாதிரி நீ எப்படி எழுதலாம், நான் நீ சொன்ன பேச்சு கேட்டுட்டு இருக்கேன்ல, எவ்வளவு இருக்கோமோ அவருக்கு தான் தெரியும். அவரை மிரட்டுறது பாபாவை, அவர் வந்து எஜமா, நாம இது இல்ல, அவர் தான் சேவகன் சார் நிறைய இடத்துல சொல்லியிருப்பார். அதே போல அதே மாதிரி இவரும் அம்பாளை மிரட்டுறார். மிரட்டும் போது அதான் கோச்சுக்கிறார். அப்போ நான் உயிர் விட்டால இங்கே விடுவேன், என்னால அடி கூட எடுத்து வைக்க முடியாது, நீ காப்பாத்திரியா காப்பாத்து, இல்லைன்னா போ, நான் இங்கே செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு மறுபடியும் விரதம் இருக்க ஆரம்பிச்சிடறாரு. பச்சை தண்ணி கூட குடிக்காம என்ன பண்றாரு, மூச்சை அடக்குறாரு. அந்த விரதத்துல மூச்சை அடக்குனா முதலே விட பலவீனமா இருக்காரு, அப்படியே உயிர் போயிடும் இல்லையா, அதுக்காக அவரு ட்ரை பண்ணிட்டு இருப்பார். அப்போ உடனே அம்பாள் வந்து கனவுல தோன்றி, நீ இப்படி எல்லாம் பண்ணாத, நீ எங்க போன்னு சொல்லுவாங்க நந்தி சர்மாவுக்கு. பூஜாரிக்கும் கனவுல வந்து முதல்ல இந்த நந்தியை இங்க இருந்து வெளியில அனுப்பு அப்படின்னு ஆணையிடுறாரு. மறுநாள் பூஜாரி வர, பூஜாரி வந்து நீ கிளம்பணும், அம்மாவோட ஆணை இது, நீ கிளம்பிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அவரு குய்யோ முறோ, அதாவது அம்மா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அடி மேல அடி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து நடந்து தானே போகணும். அப்ப நான் ரெட் பஸ்ஸா இருந்தது, ஒன்றும் கிடையாது, ஃப்ளைட்டு ஏர் புக்கிங்கு இல்லை ட்ரெயின் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இல்லை நடந்துதான் போகணும் மரியாதையா. அதனால நடந்து போகணும்ல, வியாதி வேற, உடம்பும் ரொம்ப டல்லா இருக்கு, அடி மேல அடி எடுத்து வச்சுக்கிட்டே போனார். அதுல இன்னொன்னு, நீ இவ்வளவு நாள் வச்சுட்டு ஒரு மனுஷன் கிட்ட அனுப்புறியே அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை தேடிட்டு இப்படியே நம்பிக்கை இல்லாம போறாரு. மெல்லமா போய் கான்காபுர போய் அடையிறார். எங்க ஸ்ரீகுரு மடம், எங்க மடம், ஸ்ரீகுருன்னு இருப்பாராமே நரசிம்ம சரஸ்வதி சுவாமி எங்க எங்க எங்கன்னு கேட்டுக்கிட்டே போறார். அப்போ அந்த மடம் வருது, இங்க தாங்க, நீங்க போங்க, அம்மா ஐயான்னு உட்கார். எல்லாரும்
அவருக்கு உடம்பு சரியில்லை, அந்த வெண்குஷ்டம் உடம்புல இருக்க எல்லாரும் பாக்குறாங்க. அப்போ மனசுல பாக்குறாரு சுவாமி இல்ல. எங்கன்னு கேட்கிறாரு அவங்க சிஷ்யங்க. அவர் சங்கமத்துக்கு போயிருக்காரு, கொஞ்ச நேரத்துல வருவாருன்னு சொல்றாங்க. நான் தொலை தூரத்துல இருந்து வந்திருக்கேன், நான் எப்படியாவது சுவாமியை பார்க்கணும், எனக்கு ஏதோ ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு அவரு புலம்பிக்கிட்டே இருப்பாரு. அப்போ அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. சரி, சுவாமி தூரத்துல இருந்து சுவாமி வர்றத பார்ப்பார், எழுந்து நின்னுப்பார். நின்ன உடனே இல்ல நீங்க கொஞ்ச நேரம் இருங்க, சுவாமியை கேட்டுட்டு தான் நான் உள்ள அனுப்புவேன் அப்படின்னு சீடர்கள் சொல்றாங்க. அப்ப சுவாமி வர்றார், உள்ள போறார். சுவாமி உங்களை பார்ப்பதற்காக ஒரு பிராமணர் வந்திருக்கிறார். அவர் வெண்குஷ்டத்தோட உடல் முழுக்க வெண்குஷ்ட வியாதியுடன் ஒரு பிராமணர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ரீகுரு அவன் ஒரு சந்தேக பிராணி ஐயா. அப்படியா, சரி பரவாயில்ல, அனுப்பு உள்ள, அவனை எதிரில் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு சுவாமி ஸ்ரீகுரு. இதை கேட்ட நந்தி அங்கே கீழே விழுந்து வணங்கி மெல்ல குருவிடம் வந்தான். அவனை பார்த்த ஸ்ரீகுரு, ஏனையா சந்தேகத்துடன் நீ எதற்கு இங்கே வந்தாய்? அம்பாளால் முடியாதது இந்த மனிதனால் முடியுமான்ற சந்தேகத்துல நீ வந்திருக்க. எதுக்கு இவ்வளவு சந்தேகம் வச்சுக்கிட்டு என்ன எதுக்காக பார்க்க வந்த? முதல்ல துல்ஜாப்பூர்ல பவானி பரமேஸ்வரிய பார்த்த, அங்கேயும் உனக்கு நம்பிக்கை இல்லை. அதுக்கப்புறமா செண்டலா பரமேஸ்வரியை பார்த்தீங்க, அதுக்கப்புறம் அங்கேயும் உனக்கு நம்பிக்கை இல்லை. அந்த அம்மா சொன்னாங்க என்கிட்ட போகணும்னு. ஒரு மனிதன் கிட்ட வரணுமே, நீ அவ்வளவு நம்பிக்கை இல்லாம வந்தா எங்கேயாவது வியாதி குணமாகுமா அப்படின்னு ஸ்ரீகுரு கேட்கிறார். அப்போ முழு நம்பிக்கை இருந்தால்தான் கடவுளின் அருள் கிடைக்கும் என்றார். அப்பதான் புரியுது, அவர் சர்வஜர், அவருக்கு எல்லாம் தெரியும். முதல்ல இருந்து எல்லாம் எங்கெங்க இவர் என்ன பண்ணதெல்லாம் சொல்றாரு, அவருக்கு எல்லாம் தெரியும்னு. அப்போ சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி என்னை மன்னித்து விடுங்கள், என் தவறை நான் உணர்ந்து விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அவருக்கு தெரியுது இவருக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு. சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து, சுவாமி நான் ஒரு மூடன், என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் அவருக்கு தெரியுது அவர் ஒரு மூடன் அப்படின்னு. அம்மா கிட்ட இருந்து வரும்போது அப்பவும் ஒரு நம்பிக்கை இல்லாதப்போ வரப்போது அவருக்கு மூடன்னு தெரியல. செண்டலா பரமேஸ்வரி கிட்ட இருந்து வரும்பொழுதும் அவருக்கு மூடன்னு தெரியல. சுவாமியோட கிருபா திருஷ்டி அவர் மேல் பட்ட உடனே, அந்த கருணை கடலின் பார்வை பட்ட உடனே அந்த மூடத்தனம் விலகியது. அதாவது தமோ குணம். அது நான் தான் பண்ணனேன், நான் 3 வருஷம் தவம் இருந்தேன், 7 மாசம் விரதம் இருந்தேனே, இதெல்லாம் போயிடுச்சு. அந்த தமோ குணம் அவர் பார்வையில் அவர் அப்படி பார்த்த உடனே நம்ம கிட்ட இருக்கிற கெட்ட குணம் எல்லாம் போயிடும். அப்போ அவர் சொல்றாரு, அதாவது அறியாமை என்ற இருட்டில் மூழ்கி உங்களை தெரிந்து கொள்ள என்னால முடியல, என்னோட வாழ்க்கையில இதுதான் நல்ல நாள், அப்பதான் அதனாலதான் உங்களை பார்க்க முடிஞ்சது அப்படின்னு அவரு சுவாமி கிட்ட சொல்றாரு. இன்று உங்கள் தரிசனத்தினால் என்னோட பாவம் எல்லாம் போயிடுச்சு. நமக்கும் அப்படிதாங்க, மகான்களின் தரிசனம் எங்க கிடைச்சாலும் நம்ம பாவம் எல்லாம் தூள் ஆகிடும். எப்போ நம்மளோட ஸ்திரமான திடமான நம்பிக்கை விசுவாசம் அவர் பாதங்களை பிடிச்சிட்டு இருக்கோம், எக்காரணத்து கொண்டோ நமக்கு ஒரு தொல்லையும் இருக்காது. மேல அப்படி தெரியும் கஷ்டங்கள், அது எப்படி சொல்றது, பஞ்சு மாதிரி பறந்து போயிடும் அப்படின்ற திருட விசுவாசம் இருந்தால் நிச்சயமாக பாவங்கள் அகன்றுவிடும். அப்புறம் இங்க இன்று உங்கள் தரிசனத்தினால் என் பாவங்கள் அகன்றன அப்படின்னு சொல்றாங்க. கல்லான அகல்யை ஸ்ரீராமன் பாதங்கள் பட்டவுடன் சாபம் நீங்கவில்லையா, அதே போல்தான் உங்கள் பாதங்களை தொட்டவுடன் என் பாவங்களும் நீங்கிவிட்டன அப்படின்னு சொல்றார். இப்ப அவரை பத்தி கொஞ்சம் சொல்றாரு சுவாமி கிட்ட. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆன பிறகு இந்த வியாதி வந்துச்சு. அதை பார்த்து என் மனைவி என்ன பண்ணா, என்னை வெறுத்து ஒதுக்கிட்டா.
அவங்க தாய் வீட்டுக்கு போயிட்டாங்க. எங்க வீட்டாரும் என்னை வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க என்று சொல்லி நான் துல்ஜா பவானியையும் செண்டலா பரமேஸ்வரியும் வேண்டியதையும் அவர்கள் தன் வியாதியை போக்க முடியாமல் விட்டுவிட்டதையும் கூறி, ஆதலால் நான் இங்கே உங்களை சரணடைந்திருக்கிறேன், தயவு செஞ்சு இந்த வியாதிய போகும்னா போகும்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, நான் இங்கேயே செத்து போயிடுறேன். எனக்கு இல்லை என்றாலும் சொல்லிடுங்க, போகாதுன்னா கூட சொல்லிடுங்க, நான் இங்கேயே என் உயிரை மாய்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றார். உயிரை எடுத்துக்கிறேன்னு சொல்றார். சுவாமி சோமநாதனே என்ற சீடனை கூப்பிடுறார். இவனை சங்கமத்திற்கு அழைத்து போயிட்டு சங்கல்பம் சொல்லி அங்க குளிக்க வச்சு அரச மரத்தை சுற்ற செய்து பழைய ஆடைகள் எல்லாம் எடுத்துட்டு கழற்றி எரித்து புதிய ஆடைகளை உடுத்த செய்து இங்கே கூட்டி வா என்றார் ஸ்ரீகுரு. அப்புறம் 2 பேரும் சங்கமத்திற்கு போறாங்க. சங்கமத்துல நந்தி குளிக்கிறார். குளிச்ச உடனே அவர் உடல் இருந்த வெண்குஷ்ட வியாதி மறைஞ்சிருச்சு. அவரோட அந்த அரச மரத்தை சுற்றிய உடனே அவர் உடம்பு தங்க நிறம் போல் பெற்றது. தகதகான்னு கோல்டு மாதிரி ஆயிடுச்சு. அவன் புதிய ஆடைகளை அணிந்து பழைய ஆடைகளை எரித்த அந்த இடம் என்ன ஆயிடுச்சு, அவரு உடம்பு மேல இருந்த துணியெல்லாம் ஒரு இடத்துல எரிக்க சொன்னார் இல்லையா ஸ்ரீகுரு, அதை எடுத்து எரிச்ச உடனே அந்த நிலமே சவுடாயிடுச்சு, சவுடு மண்ணாக மாறியது. அதாவது அங்க ஒரு புல்லு கூட முளைக்காதுங்க. பிறகு நந்தியுடன் சோமநாதன் மடத்திற்கு வந்தார். அங்கே இருந்தவர்கள் எல்லாம் நந்தியை பார்த்துட்டு திகைச்சு போயிட்டாங்க. நந்தி ஸ்ரீகுருவை துதித்து சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குறார். சுவாமி அவர்கிட்ட கேட்கிறார், நீ என்ன நினைச்சியோ அது உனக்கு நடந்துருச்சா, நிறைவேறிடுச்சா அப்படின்னு கேட்கிறார். உன் உடல் எல்லாம் நீ செக் பண்ணி பார்த்துக்கோ செய்ய என்றார். அப்போ அவன் உடம்பெல்லாம் பார்க்கையில் ஒரு கால் தொடையில் கொஞ்சம் இருந்ததை கண்டு பயந்து, சுவாமி உங்கள் கருணை பார்வைகள் என் உடல் முழுவதும் நன்றாக ஆயிற்று, ஆனால் இந்த கால் தொடையில கொஞ்சம் மட்டும் இருக்கு சுவாமி, இதுக்கு என்ன காரணம்னு தெரியலையே சுவாமி, தயவு செய்து அதையும் குணப்படுத்தி என்னை காப்பாத்துங்க அப்படின்னு வேண்டிக்கிறார். குருமூர்த்தி அவர்கிட்ட, நீ மனிதனால் என்ன ஆகும் என்று சந்தேகத்தில் இருந்ததால் அது முழுவதுமாக குணமாகவில்லை. அது போக ஒரு உபாயம் சொல்கிறேன், நீ என் மேல் கவிதையுடன் என்னை போற்றி பாடு அப்படின்னு கேட்கிறாரு சுவாமி. என்ன போற்றி பாடினா அந்த கொஞ்சம் இருக்கிற அந்த வியாதியும் போயிடும் அப்படின்னு சொல்றார். அதை கேட்ட நந்தி சுவாமி பாதங்கள்ல விழுந்து வணங்கிட்டு, எனக்கு படிப்பறிவே இல்லை சுவாமி, நான் எப்படி பாட முடியும், கவிதையெல்லாம் எப்படி சொல்ல முடியும் என்று கேட்கிறார். அப்போ யானையில் இருந்து வந்த தந்தம் எப்படி திரும்பி உள்ளே செல்லாதோ அதே போல் என்னுடைய வாக்கு பலிக்காம இருக்காது அப்படின்னு சொல்றாரு சுவாமி. அப்போ அவர் அவரை கிட்ட கூப்பிட்டுட்டு, எனக்கு படிப்பறிவு இல்லை, என்னால அவ எப்படி பாட முடியும்னு சொல்லும் போது சுவாமி அவர் கிட்ட கூப்பிட்டு அவன் மேல் கருணை கொண்டு வாயை திறக்க சொல்லி சிறிது பஸ்மம் எடுத்து நாவில் மேல் போட்டார். பஸ்மம் அப்படின்னா பா என்றால் பகவான், ஸ்மா என்றால் ஸ்மரணை, பகவானை ஸ்மரணை செய் அப்படின்னு போட்டார். பஸ்மம்னா விபூதின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, பஸ்மத்துக்கு சொன்னேன். அதான் உடனே அவன் அறிவு பெற்று சுவாமியை வணங்கி பக்தி பரவசத்துடன் இப்படி போற்றலானா, ஹே பரமேஸ்வரா, நீதான் அந்த பரபிரம்மஸ்வரூபம், நீதான் எல்லாவற்றையும் செயல்பட செய்பவன், நீதான் மும்மூர்த்திகளின் அவதாரம், நீதான் ஆத்மா, நீதான் இயற்கையின் முக்குணங்களில் இருந்து பூதங்களையும் உருவாக்கி மாயையினால் வசப்பட்ட இந்த விஸ்தாரமடைந்த அசையும் அசையாத உலகை உண்டாக்கினாய். இந்த உலகம் முழுவதும் மனித பிறவிதான் அறிவை பெற்றது. அப்படிப்பட்ட மானிடன் தாண்ட முடியாத சம்சார வலையில் விழுந்து பாவ புண்ணியங்களை செய்து கொண்டு
சம்சாரத்தில் சுழறுகிறான். எத்தனை கல்பங்கள் ஆனாலும் இந்த மாயையிலிருந்து வெளிப்பட மாட்டான் அப்படின்னு சொல்றார். இப்படி அவரை ஸ்தோத்திரம் செய்றார். மனித வாழ்வில் பாதி நாள் தூக்கத்தில் கடந்து போகும், மீதி நாளில் சில காலம் இளமை பருவமாக படிப்பும் விளையாட்டும் என்று காலம் கழித்திருப்போமே தவிர உங்களை நினைக்க எண்ணுவதே இல்லை. பருவ வயது வந்த நேரத்தில் காமுகனாக இருந்து இல்லற வாழ்க்கையில் மூழ்கி உன்னை நினைக்க எண்ணுவதில்லை. வயது முதிர்ந்த காலத்தில் உடல் பலவீனமாகி ஏதும் செய்ய முடியாத நிலையில் உன்னை நினைக்க முடிவதில்லை. இப்படி மனித வாழ்க்கை உன்னை நினைக்கும் பாக்கியம் பெறாமல் பலவித இன்னல்களில் சிக்கி தவிக்கின்றது. ஆகையால் பிரபு, என் மீது தயவு கூர்ந்து என்னை இந்த சம்சார கடலிலிருந்து காப்பாற்றுங்கள் என்று கவிதை சொல்லி, மேலும் பக்தி பரவசத்துடன், இங்கு கூடியிருக்கும் மனிதர்களே, இங்கே நம் நடுவில் இருக்கும் ஸ்ரீ குருமூர்த்தி பரபிரம்ம ரூபமே தவிர வேறு யாரும் இல்லை. இவரின் தரிசனத்தால் என் பாவங்கள் எல்லாம் காட்டுத்தீயில் எரிந்த இலைகளைப் போல் எரிந்து விட்டன. இவரை தரிசிச்சதுனால என்னுடைய பாவங்கள் அனைத்துமே காட்டுத்தீயில் எரிந்து போன இலைகள் போல் எரிந்து விட்டது. இவர் பாத ஸ்பர்சத்தால் பிரம்மாவால் எழுதப்பட்ட தலையெழுத்தெல்லாம் மாறிவிடும். அவருடைய பாத ஸ்பர்சத்தால் தலையெழுத்து கூட, பிரம்மா எழுதின தலையெழுத்து கூட நிச்சயமாக மாறிவிடும். பொக்கிஷம் போல் இவர் நமக்கு கிடைத்தார். ஆத்மாவின் நலனை விரும்பும் அவர்கள் எல்லாம் இவரை போற்றி பூஜித்து சேவை செய்து நலம் பெறுங்கள். இவரின் மகிமை என்னவென்று கூற முடியாது. சொல்லுக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்ட இவர் மகிமையை வர்ணனை செய்ய முற்பட்டு வேதமே ஊமையாயிற்று என்று போற்றி மேலும் சொல்ல வாய் வராமல் ஆனந்த கண்ணீர் விட்டுக்கொண்டே நின்று விட்டார் நந்தி. புகழ்ந்து புகழ்ந்து ஒரு லெவலுக்கு அப்புறம் அவரால் புகழ முடியாம கண்ணுல தண்ணீர், ஆனந்த கண்ணீர் வழிந்து கொண்டே நின்று விட்டார் நந்தி. நந்தி செய்த தோற்றத்திற்கு மிக்க ஆனந்தம் அடைந்த ஸ்ரீகுரு அங்கு இருந்தவர்களிடம் இவருக்கு கவீஸ்வரன் என்ற விருதை அளிக்கிறேன் என்று சொல்றார். இன்று முதல் இவரை கவீஸ்வரன் என்று அழைக்க வேண்டும் என்று கூறினார். அந்த பரவசத்திலிருந்து மீண்டு நந்தி தன் உடலில் இருந்த கொஞ்சம் வெண்குஷ்டம் போனதைக் கண்டு சந்தோஷம் அடைந்து சுவாமியை வணங்கினார். அன்று முதல் அங்கேயே இருந்து ஸ்ரீகுருவிற்கு சேவை செய்து கொண்டிருந்தார் நந்தி. இதே போல் வேறொரு கவியும் குருவின் கிருபையை பெற்றார். இப்போ நாம இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இந்த நந்தி சர்மா கதையிலேருந்து அப்படின்னா, நாம நந்தி சர்மா பார்த்து நாம என்ன கத்துக்கணும்? நம்முடைய பிராரப்த கர்மாவால் நமக்கு வியாதி வருமுங்க. அந்த வியாதி வந்த பொழுது கர்ம பலனாக அனுபவிக்க வேண்டும். நம்மால் முடியாத போது தேவதைகளை ஆராதிக்க வேண்டும். அந்த தேவதையின் மேல் முழுமையான நம்பிக்கை வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் சொன்னபடி நடந்து கொள்ள வேண்டும். சத்புருஷர்களை ஆசிரிக்க வேண்டும். அதாவது மகான்களை ஆசிரிக்க வேண்டும். ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு பரத்வாஜ மகாராஜ் கி ஜெய். குருதேவ தத்த.